அனைவருக்கும் வணக்கம். நான் ஆஸ்திரேலியா நோர்வேலேருந்து ஸ்ரீதரன் மரியதாஸ் கதைக்கிறேன். இது 20ஆம் ஆண்டு நடந்தது. 5 வருஷத்துக்கு முன்னே நடந்த கதை, உண்மை சம்பவம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அவர் கனகாலமாக பழக்கமான ஒரு குடும்பம். என் மருமகன் அவர் எனக்கு பழக்கம் இல்லை. ஆரம்பத்தில் எனக்கு அவரை தெரியாது. என் வீட்டை வந்தண்டு தான் தெரியும். வந்தண்டவர் எனக்கு சொன்னது, இன்னும் உங்களுக்கு தெரியுமேண்டி அப்படின்னு சொல்லி வந்து தனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய சொல்லி ஒரு காணி ஒன்று வீடு கட்டுறதுக்கு ஒரு உதவி செய்ய சொல்லி 20ஆம் ஆண்டு 4 மாதத்துக்குள்ளே திரும்ப தந்துடுவேன். 4 மாதத்துக்கு ஒரு இந்தியன் சுனித்தாண்ட ஒரு பொம்பளைக்கு கையெழுத்து வச்சு கொடுங்காண்டி, அவளுக்கு ஒரு தரம் இல்லை. நான் 4 மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனை உங்களை வெட்டி விடுறேன்னு சொல்லி என்னை கெஞ்சி மண்டாடி கேட்டு வேண்டினோம். அப்போ நானும் பார்த்தேன், உதவி செய்யத்தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. 4 மாதத்துக்கு திரும்பவும் கேட்டேன், நான் 4 மாதத்துக்கு செய்வியா? ஓம் அண்டி நம்புங்க 4 தப்பினா 6 மாதத்துக்கு செய்வேன்னு சொல்லித்தான் என்னை கேட்டு வேண்டி இன்றைக்கு 25ஆம் ஆண்டாக போயிட்டுது. இது நடந்தது 20ஆம் ஆண்டு மாரளி மாதம். நான் 21ஆம் ஆண்டு மாரளி மாதம் காலையில் ஆப்ரேஷன் செய்தேன் நான். அதால் எனக்கு வந்து திருப்பி இவளோட தொடர்பு கொண்டு தொடர்ந்து திரியலாம் போயிட்டு. இப்போ 2 வருஷமும் வடிவாக ஒழுங்காக கொஞ்சாதான் நிறந்தா. அண்டண்டு வீட்டின் மகள், மூத்த மகள் ஒழுங்காக கட்டி கொண்டிருந்தாள். அவள்லாம் வண்ட பொஞ்சாதி, அண்டன் ரமேஷின் பொஞ்சாதிக்கு பேர் நிறந்தா. ஆனால் அவள் இப்போ தற்பொழுது பேரை வந்து ஐரினண்டு மாற்றி வச்சிருக்கிறான். அப்போ 22ஆம் ஆண்டு மட்டும் ஒழுங்காக கட்டி கொண்டிருந்தவன் பேருந்து எனக்கு காலையில் ஆப்ரேஷன் செய்தப்புறம் எனக்கு இவளோட தொடர்பு உள்ள இல்லாமல் போயிட்டு கஷ்டமாக போயிட்டு. அப்போ நான் துண்டத்தாங்கன்னு சொல்லி கேட்டால், உண்மையாக நடந்ததுன்ற கதை ஆரம்பம் கொரோனா டீத். நாங்கள் பேங்குக்கு போயிடாது, பேங்கில் எந்த விஷயமும் செய்யலாது என்றத்தான் என்ன கேட்டவர், தங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கண்டி, அந்த ஆஃபீஸ் எங்கட வீட்டு கிட்டத்தான், அதில் போய் நீங்கள் வந்து நெட்டில் முகம் பார்த்து கதைப்போம்னு சொல்லி வலிக்கிட்டு கூட்டி கொண்டு போனவர். அங்கே போனால் முகம் பார்த்து கதைக்க இல்லை. ஏன்னு சொல்லி கேட்டால், அது டாட்டாவில் ஏதோ பிரச்சனை வந்துட்டேன்டி, இது டிஜிட்டலில் கையெழுத்த வையுங்க, நாங்கள் பேருந்து உங்களுக்கு துண்டு எடுத்து தாரமாண்டு. அப்போ நான் சொல்லி ஒரு கிழமையிலேருந்து நான் துண்டு ஒவ்வொரு நாளும் தம்பி துண்டு தாங்க துண்டது அண்டி ஏதோ டெக்னிக் பயிலாமண்டி நான் எடுத்து தருவேன், நீங்கள் பயப்படாதீங்கன்னு இப்படி ஒரு 3 மாதம் கழிச்சிட்டேன். 3 மாதத்துக்கு பிறகு இவன் ஸ்ரீலங்கா போயிட்டான். அப்போ நான் யார்கிட்ட துண்டு கேட்குறது, அண்டன் ரமேஷ் ஸ்ரீலங்கா போயிட்டேன். அப்போ நான் நிறந்த அந்த துண்டு தரையில் பிள்ளைன்னு கேட்க, அண்டி அவர் தருவார் அண்டி, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாங்க, ஒற்று பிரச்சனையும் இல்லையாண்டி, ஒழுங்காக வரமாண்டி, உங்களுக்கு விசுவாசமாக இருப்பாரண்டி, பயப்படாதீங்கன்னு அவளும் சொன்னபடி. அப்போ நான் அந்த 3 மாதம் முடிய திருப்பி அதே வருஷம் 21ஆம் ஆண்டு மார்கழி நான் காலையில் ஆப்ரேஷன் செய்துட்டேன். அந்த பிரச்சனையோட நான் இந்த இதுகள் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஒழுங்காக காசு கட்டுறதால நானும் மறந்துட்டேன். இது வந்து இப்போ இந்த 23ஆம் ஆண்டு திரும்ப தொடங்குது. துண்டுகள் கட்டையிலேருந்து எனக்கு அடிக்கடி இன்கசோ வருது. இன்கசோன்றதுன்ற காரணம், காசு கட்டுப்படாட்டிக்கு வட்டி போட்டு வேறு ஒரு இடத்துல அனுப்புவாங்களோ இன்னொரு கொந்தூருக்கு, அந்த கொந்தூருக்குலேருந்து கடிதம் வந்தது. அப்போ நான் திருப்பி வேல்ட்டு அடித்து கேட்டேன், நம்ம இந்த காசெல்லாம் கட்டையில் என்னென்று அண்டி ஒரு சின்ன சம்பளம் பெறுறது கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன்டி, சொரியண்டி நாங்கள் கட்டுறோம், துண்டை அனுப்புவோன்னு சொல்ல நான் துண்டை அனுப்பி கொண்டிருந்தேன். இவ்வளவு நம்பிக்கையில் தான் நடந்துட்டுருக்கு. இப்போ எனக்கு கடைசி இந்த 23ஆம் ஆண்டு முடியும் மட்டும் எனக்கு 2.6 மில்லியன் என்ற வீட்டை ஃபண்ட் வச்சு 30 வருஷம் காட்டி எழுதினது எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ நான் 15,000 தானே கட்டாவிட்டாலும் என் சம்பளத்தில் கழிப்பிற துணிவில் தான் இருந்தேன். இப்படியே நடந்துட்டு போய்க்கல. 24ஆம் ஆண்டு நான் கனடா அமெரிக்கா போயிட்டு திருப்பி நான் வந்து ஜனவரி 25ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி தான் திரும்ப 8ஆம் தேதி தான் வந்தேன். பிப்ரவரி 6ஆம் தேதி தான் நான் திரும்பி வந்தேன் அமெரிக்காவிலேருந்து. மன்னிச்சு கொடுங்கோ, மாசி மாதம் 6ஆம் தேதி தான் வந்தேன். வந்து நான் வெளியில் எங்கேயோ போயிட்டு திரும்பி நான் வந்து பார்க்குறேன், போஸ்ட்பாக்ஸ் என்ற கடிதம் போடுற கடிதப்பட்டிகளில் வந்து ஒரு கடிதம் ஒன்று கிடக்குது. அது திங்கூஸ்லேருந்து வந்திருக்கு. அப்போ திங்கூஸ்லேருந்து வந்திருக்கேன்றைக்க நான் எல்லாம் ஒழுங்காக ஆட்டோமேட்டிக்காக கட்டுறேன், எனக்கு ஏன் திங்கூஸ்லேருந்து வரணும் ரெண்டு போட்டு நான் உடைச்சி பார்த்தால், உண்ட வீடு மே மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே நீ காசு கட்டையிலாட்டிக்கும் இந்த வீட்டின் முழு தொகையும் கட்டாட்டிக்கு நாங்கள் 2.8க்கு அப்போ இவை கட்டாக விட்டதில் அந்த 2.6 வந்து 2.8 வந்துட்டு
ரூக்கமாத்தவுக்கு நாங்கள் வீடு விற்க போகிறோம் என்று போட்டிருக்கிறான். அப்போ நான் கடத்தது வாச்சிட்டு நான் தலையில் கையை வச்சு குளறி அழுது கொண்டு இது என்னடா கரைச்சல் நடந்தது ரெண்டு போட்டு வைக்க அடித்து உடனே அடித்து கேட்டால் அண்டி இந்த வாரன்னு சொல்லி வந்து அண்டன் ரமேஷ் வந்தான். என்னண்டி இது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கேன்டி ஒற்றுவித பயம் இல்லை, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, ஒரு அடிச்சு கதையங்கோ, நாங்கள் இது வேறு விதமாக கட்டி இதை செய்யலாம்னு சொல்லி செய்வோம்னு சொல்லலாம் கேட்க. பின்ன நான் சரியாண்டா அவங்களுக்கு அந்த வீடு விற்க இருக்கிறவங்கள்ட்ட அடித்து கேட்க அவங்க சொன்னாங்க 250,000 இப்போ உடனடிய 10 மாதம் இவ காசு கட்ட இல்லை. அந்த 10 மாதம் கட்டாத காசை 14 நாளைக்குள்ள நீங்கள் கட்டுவீங்களா இருந்தால் இந்த லோனை நாங்கள் வச்சுக்கொள்வோம். இனிமேல் இந்த லோனுக்கும் பேங்குக்கும் அலுவல் இல்லை. இது எங்களோட கைப்பட நீங்கள் எங்களுக்குத்தான் காசு கட்டணும். ஒரு நாள் பிந்தினா கூட நாங்கள் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்ல இவன் பக்கத்தில் நின்று கொண்டு சொல்கிறான், ஓமன்ட்டு சொல்லுங்க 14 நாளைக்கு கட்டுறேன். அப்போ 14 நாளைக்கு என்னண்டடா கட்டலாம்னு சொல்லி கெஞ்ச அண்டி நீ ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க கொண்டு வருவேன்னு சொல்லி போட்டு போனவன் 3ஆம் நாள் ஸ்ரீலங்கா போயிட்டான். திருப்பி ஸ்ரீலங்கா போயிட்டான்டாரியா நான் திருப்பி அவள்கிட்ட அடிச்சு பஞ்சாதிகிட்ட அடிச்சு கேட்க அவள் அண்டி உங்களோட காசில் விழாத்தான் போனவர் கொண்டருவர் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்கன்னு சொல்லி கொண்டு இருந்தவள். பேந்து 8ஆம் தேதி நான் திருப்பி அவன் போய் முடிய நான் திருப்பி பேந்து போகிறேன் அங்கே வீட்டை போயிட்டு என்ன மாதிரி பிள்ளை என்ன செய்கிறாங்க இப்படி பிரச்சனை இருக்கம்மா 14 நாளுண்டா இந்த இடக்கண்டு வந்துடும் என்ன மாதிரி அன்று நடித்ததோ கொண்டதோ அண்டி நான் டெலிஃபோனோடையே இருந்து களைச்சி போயிட்டேன்டி என் கண்ணை பாருங்கோ என் மூக்கை பாருங்கோ எனக்கு நித்திரை இல்லையாண்டி நான் நித்திரை குளிசை கொடுத்துக்கிறேன் எனக்கு 2 நாள் தவணை கொடுங்க ஆண்டி நான் உங்களுக்கு இந்த காசை என்ன மாதிரி தாரேன்றது நான் சொல்கிறேன். இப்போ 2 நான் ஒரு செவ்வாய்க்கிழமை வேண்ட வீட்டை போகிறேன். அவள் சொல்கிறாள் வியாழக்கிழமை மத்தியானம் 2 மணிக்குள்ள உங்களுக்கு நல்ல முடிவு தருவேன் ஆண்டியான்னு. அப்போ நாங்களும் இனிமேல் என்ன செய்கிற பொம்பளால் இப்படி என்னென்று கூத்தாடையிலான்னு சொல்லி போட்டு வந்துட்டோம். அண்டு தான் இவள் எங்களுக்கு நாங்கள் போக ஜன்னலால் பார்த்துட்டு நானும் மகளும் 2வது மகளும் போக அண்டு தான் ஜன்னலால் பார்த்துட்டு ஜன்னல் கதவை திறக்காமல் இருந்தவள். சரியான சினோ நான் காலை அப்படி செஞ்சத கால் நிற்கலாது. நான் வீட்டில் நின்ற உடுப்போட போனேன். காலெல்லாம் கொதிக்குது. போய் பெல் அடிக்க திறக்க இல்லை. இப்போ கண்ண நேரம் நாங்கள் ஒரு 1/2 மணி மேலே பெல் அடிச்சுட்டு வாசல்லே நிற்கிறோம். திறக்கவே இல்லை. இப்போ திருப்பி மகள் கதவுல தட்டாமல் திறக்க இல்லை. பார்த்தா மகளின் டெலிஃபோனுக்கு போலீஸ் டெலிஃபோன் அடிக்கிறான். லில்லிஸ்வரம் போலீஸ் என்னன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் அவளை தாக்க வந்திருக்கிறீங்களாம், திரேப்ப ஒன்று வந்திருக்கிறவள் நடுங்கிறாள். அப்போ மகள் திருப்பி அவள்கிட்ட கேட்டாள் நாங்கள் 2 பொம்பளைகள் இவள் ஜன்னல்கால கண்டுட்டு தான் செய்தவள் 2 பொம்பளைகள் நாங்கள் என்னென்று திரைப்ப வேண்டுமோம்ண்டு சொல்லுவா. நீ வேணுமெண்டா வந்து பார் நாங்கள் எத்தனை பேர் நிற்கிறோம்ண்டு வந்து பாருன்னு சொல்லி சொன்ன உடனே அவன் சிரிச்சிட்டு ஏன் அவளை இப்படி சொல்கிறாள் தெரியா நடுங்கிறாள் நின்று கொண்டு பொறுப்பு 5 நிமிஷத்தில் திறக்கிறேன் சொல்லி சொல்லத்தான் மகள் சொன்னால் நாங்கள் மேஸ்ட்ரோ போலீஸில் வைக்க என்ட்ரி போட்டிருக்கிறோம் இன்றைக்கு. அந்த என்ட்ரியில் போலீஸ் தான் சொன்னவன் இவரோட போருக்கா சமாதானமாக கதைக்க சொல்லி அது கதைக்கத்தான் வரவள் இப்படி உங்களை சொல்கிறான்னு சொல்லிச்சுட்டு அவன் சொன்னான். அவன் சிரிக்கிறான். சிரிச்சிட்டு இப்போ 2 நிமிஷத்துக்கு திறப்பாளான். திறந்தவள் கதவை எங்களை உள்ளுக்கே கூப்பிடையில அந்த கதவு வாசல்லே வச்சு கொண்டு தான் இறுக்கி பிடிச்சு கொண்டு நின்று கொண்டு சொல்கிறாள் ஆண்டி 2 நாள் தவணை விடுங்கோ காலண்டும் கூட விழுந்து கும்பிட்றேன் ஆண்டி நான் உங்களுக்கு வியாழக்கிழமை 2 மணிக்குள்ள மறுமலை தருவேன் சொல்லிட்டு வியாழக்கிழமை அவள் 12 மணிக்கே ஸ்ரீலங்கா போயிட்டாள். இப்போ டெலிஃபோன் தொடர்பு ஒன்றுமே இல்லை. இது இப்பளவும் மாசியில் முடிஞ்சது. பேந்து வந்துட்டாள். ஒரு 12 நாளையில வந்துட்டாள். வேற நானும் ஒவ்வொரு நாளையும் டெலிஃபோன் அடிக்கிறேன். என்ன பிள்ளைண்டா ஓமன்டி அண்டன் வந்தன் இருக்குது உங்களோட அலுவலாம் செய்வேன் இது பேருந்து கடைசியாக பங்குனி போய் சித்திரை ஆயிட்டு. அப்போ சித்திரையில் அவனும் வந்துட்டான். நீங்கள் அப்போ நான் திருப்பி ஒரு நாளும் அண்டன் என்ன காசு என்ன அண்டன் இருந்தாண்டு ஒவ்வொரு நாளும் கால பின்னரம் மாறி டெலிஃபோன் அடிப்பேன். 10 தினம் அடித்தா ஒருக்கா அடுப்பினோம் எடுத்து போட்டு சொல்லுவேன் வண்டி இந்த அளவில் தான் ஓடி திரியிறோம்ண்டு இப்படியே அலைஞ்சு கொண்டு திருப்பி நான் என் பர்த்டே சித்திரை மாதம் 7ஆம் தேதி பர்த்டேக்கு நான் போகாமல் அப்போ நான் சொல்கிறேன் முதல் நாள் இருந்தால் நான் கட்டாயம் வருவேன் வீட்டை பிறந்தநாள் அருவன் பிறந்தநாள் நான் பர்த்டேக்கு போக மாட்டேன் கூட இல்லைண்டி நீங்கள் பர்த்டேக்கு போங்க. நான் சொன்ன பிள்ளை எனக்கு பர்த்டே முக்கியம் என் வீடு முக்கியம் பிள்ளை மே மாதம் 4ஆம் தேதியில் வீடு விற்க போகிறான்னு என்ன பிள்ளை கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டி நாங்கள் வீடு விற்கப்பட மாட்டேன் நம்புங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் சொல்ல அப்போ வருவேன் சொல்ல நம்பையில் போயிட்டாள். அப்போ நான் வீட்டை போய் பெல் அடிக்கிறேன் ஒருத்தரும் இல்லை வீடு 2 மாதிரி கிடக்கு. இப்போ நான் சரி நான் காரில் கொண்டாந்து இருக்கிறேன் வெளியில் இருக்க நான் 5 மணிக்கு போனேன். நான் 7 மணி 8 மணி இருக்கும் மாமியார் வாரா
அப்போ மாமியார் வர என்ன கண்டுட்டு இந்த மெட்ட மாளிட கார்க்கு இருந்துட்டு கண்ண நேரம் வந்து கழிச்சிட்டு ஒழிச்சு குனிஞ்ச உண்ணிலாம் போய் கதவை திறந்து உழுக்க போயிட்டான். அப்போ நான் இப்போ என்ன செய்தேன், வீட்டுக்கு முன்னால் செல்ஃபி எடுத்து அவளுக்கு போட்டேன். இருந்தா நீ நம்பாம கதைக்காத, உண்டை அம்மாவைங்கள் உண்ட அம்மா இப்போ தான் வீட்டை வந்து உள்ளாட்டு கதவை பூட்டி கொண்டு போகிறான், உண்ட வீட்டுக்கு முன்னால் நிற்கிறேன், நீ எனக்கு இப்போ வர போகிறேன் ஆண்டி, நாங்கள் ஸ்வீடனுக்கு ஆண்டி சாமான்கள் வேண்ட போனாங்க, இப்போ வரையிலாது, நீங்கள் போங்க, நாங்கள் பேருந்து வந்துட்டு நாளைக்கு கதைப்போம் இதை பற்றி. அப்போ நான் திருப்பி பேருந்து மெல்லிங் போட்டேன். திருப்பி நான் அப்படி கதைக்கிறதுக்கு வரையில பிள்ளை சமாதானமாக சந்தோஷமாக கதைக்கிற நிலைமையில நான் இல்லை. என் வீடு போக போகுதுன்னு நான் குளறி அழுது ஒன்று சொல்ல. அப்போ நாங்கள் வர லேட் ஆகும். அப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியல. பார்ப்போம் 1:30 மணி தேர்தலில் வரையினோம், 9:30 வரையினோம். வேற நான் பின்ன வந்துட்டு வாங்க வேண்டிய உள்ளுக்கண்டு கேட்க நான் இவ்வளோ நேரம் இந்த குளிருக்கன்னுட்டேன். நான் டொய்லெட்டுக்கு கூட போக வழி இல்லாமல் நான் போய் ஒரு 10 கிலோ மறைஞ்சு போய் டொய்லெட் பள்ளியில் இருந்துட்டு வந்தேன். என்ன செய்கிறேன், வீட்டுக்கும் போயில ஒரு இடம் போயில என்ன செய்யறது, அப்படி கஷ்டப்பட்டு நான் 5 மணிலேருந்து 9:30 மட்டும் நிற்க வந்து வாங்கோண்ட நான் சொன்னேன், நான் வரையில தம்பி என்ன பிரச்சனை தீர்த்து விடுங்க. இல்லை வாங்க வந்ததான் கதைச்சாத்தானே இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் முடிவெடுக்கலாம். நான் அப்போ இவ்வளோ காலம் காய்ச்சி முடிவெடுத்தாச்சு. நான் ஒருத்தருக்குன்னு தெரியாமல் 3 வருஷம் ஒழிச்சிருந்த கதை என்கிட்ட பப்ளிக்கு வந்துட்டு வீடு விலப்பட போகுது, என்ன இப்போ நீங்கள் கதைக்கிறீங்க அண்டே இல்லையாண்டி வாங்க வேண்டியாண்டு 2 பேரும் சொல்லிச்சுன்னா பொன்னே சொன்னனை கூப்பிடும், பொன்னே சொன்னனை எல்லாம் இப்படி கதைச்செல்லாம் பிள்ளை பொன்னே சொன்னனை கூப்பிட்றேன்னு சொல்லி போட்டு போயிட்டு வரையில்லை. அப்போ நான் திருப்பியும் பொன்னேஸுக்கு நான் 2-3 தடவை டெலிஃபோன் அடிக்கிறேன், தம்பி இப்படி பிரச்சனை நடந்துருக்கு வாண்டு பொன்னேசுன்னு டெலிஃபோன் அடிக்கல. டெலிஃபோன் அடிக்கல. இப்போ இந்த பொன்னேசன் என்ன கூட்டின்னு வரணுன்னு சொல்லி போட்டு போனவர் பொன்னேசன் வரையில் ஒன்றும் வரையில் வேக்க அடிச்சு என்னம்மாய் தம்பி நீங்கள் டெலிஃபோன் முடிக்கிறீங்களே இல்லை வாரங்களே வாங்க இருக்க பொன்னேசன் வரையில் நீங்களும் வரையில வாங்க எனக்கு ஒரு மடிவு சொல்ல மாட்டேன். போலீஸ் வருது. போலீஸ் வந்து சொல்லுது என்னத்துக்கு நீ நிற்கிற வேண்ட வீட்டில் நிற்கல வீட்டை நிற்க லோவில்லை உனக்கு இந்த நேரத்தில் வந்து நீ பொம்பளை அப்படி நிற்கப்படா நீ போகணும் விட்டேன். அப்போ நான் சொன்னேன் இவர் எனக்கு அடிச்சிட்டேன் இப்படி எனக்கு காசு வரணும் ரெண்டு சொல்ல டக்கண்ட புருஷனும் பஞ்சாயம் ஓடி வந்து நாங்கள் எங்கட தந்தான் நாங்கள் காசு கொடுக்கணும் தான் ஆனால் அவள் வாராவில் ஒரே சத்தம் போட்டுருக்குறா எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு நித்திர உள்ளலான்னு சொல்லி சொன்னேன். போலீஸ் என்ன எல்லாத்தையும் கேட்டு நடந்த எல்லாத்தையும் இப்போ நான் அடித்த கதை இப்படி காசு வேண்டின கதை எல்லாத்தையும் சொல்லி எழுதி ரெக்கார்ட் பண்ணி என்ன சொன்னான் போலீஸ் உடனடியாக கொண்டே நீ மேஸ்ட்ரா போலீஸில் கூடாண்டு. அப்போ நான் இது வந்து அடுத்த நாள் மேஸ்ட்ரா போலீஸில் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க இயலாது, சனிக்கிழமை நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க இயலாது. இப்போ இந்த நான் திங்கக்கிழமை கொண்டே கொடுத்தேன். நான் ஞாயிற்றுக்கிழமை நான் இப்போ நான் அடித்து என்ன தள்ளி விடுத்து கதவில் பிடிச்சி இழுத்தாலே நான் கை நொந்து நான் லேவாத்துக்கு போனேன். லேவாத்துக்கு போய் அங்கே அவங்க எல்லாம் எடுத்து மென்டாலிட்டியாக நீ சரியாக தாக்கப்பட்டு போனேன்ட்டு எனக்கு நித்திர குழு சேர்ந்து என்ன ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்து விட்டவங்க. இவ்வளவு தான் நடந்த உண்மை. இதுக்கு இப்பவும் என்னன்னு சொல்லி கேட்டால் படம் ஓடினேன், வெண்ட காசுலாம் படம் எடுத்து ஓடினேன், படம் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்போ என்னன்னு சொல்லி கேட்டால் தாங்கள் என்னோட பிஸ்னஸுக்கு வந்தேன்னு சொல்லினேன். பிஸ்னஸுக்கு வந்தால் ஏன் எந்த பேர் எந்த இடத்துலையும் பதிவடையில்லை. சரி நான் பிஸ்னஸுக்கு வந்தேன்னு சொல்கிறேன், ஒத்துக்கொள் நீங்கள் சொல்லுங்க நான் ஒத்துக்கொள்கிறேன். எங்கே எந்த பேர் நீங்கள் காட்டின நீங்கள் எந்த பேர் ஏன் சுனிதா என்ற பேர்லேருந்து எடுத்தீங்க. எந்த பேர் நான் சுனிதா கன்சோனிஸ்டா போனால் எந்த கையெழுத்து ஒரே ஒரு கதைன்னு வச்சது. ஆனால் எந்த கையெழுத்து 15 இடத்துக்கு மேலே பாவிச்சிருக்கிறீங்க என்னண்டு நான் வரையில்லை. இதெல்லாம் செய்ததார் நிருந்தாதான் என் டேட் ஆஃப் பர்த் அதுகள் எல்லாத்தையும் வச்சு தான்தான்னு சொல்லி செய்தாது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, காசு கூட நிருந்தாதான் எடுத்திருக்கு. சுனிதாண்ட பேர்லேருந்து காசு நிருந்தாண்ட கொந்தரத்தான் போயிருக்கு. நிருந்தா காசு கட்டாட்டிக்கு என்னத்துக்கு எந்த பேரில் இருந்த லோனுக்கு காசு கட்டினவள் 260,000 கட்டியிருக்கிறாள். என்னத்துக்காக கட்டினவள் இதை வந்து நீங்கள் ஆரெண்டாலும் ஒரு மனச்சாட்சி உள்ள நீங்கள் கேளுங்க, கூப்பிட்டு வச்சு அவளை கேளுங்க. இப்படி ஏன் பிள்ளை நீ அந்த அவன்கிட்ட பேரில் காசு கட்டினேன், காசு நீ அவட்ட எடுக்கல, நீங்கள் அவள் கொடுக்கும் அது இல்லை 1 மில்லியன் சொல்லி சொன்னால் எந்த பேரில் கட்டினா அவ்வளோ துண்டுன்னு நான் வச்சிருக்கிறேன், எடுத்து வச்சுக்கிறேன். இன்கசோக்காரியிட்ட கூட நிருந்தா குட்டினா என்ன தந்தை என்று சொல்லி கதைச்சு ஓஃபரை பண்ணி கட்டி வச்சவள் காசு அந்த மாதமே கட்டினவள் 22ஆம் ஆண்டு. 22ஆம் ஆண்டே அவளுக்கு தனக்கு இப்போ சொல்லிக்கொண்டு தெரியலாம். 25ஆம் ஆண்டா போச்சு தனக்கு கதை தெரியாண்டு. 22ஆம் ஆண்டுலேருந்து அவள் காசு கட்டி கொண்டு இருக்கிறாள். தெரியாமல் என்னென்னு கட்டுவாள். அதுக்கு நியாயம் சொல்லுங்க. இவள்கிட்ட விட்டே நான் போய் இன்கசோக்காரியோட கதைச்சு நான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்து நான் காசு கட்டுறதுக்கு அது இவளை இல்லையான்னு சொல்லிச்சுன்னா இவள் உண்மையாக தான் என்னட்ட ஒன்று மடிக்கையில் கொள்ளையிலண்டா வர சொல்லுங்க. ஏதோ ஒரு அந்தோணியார் கோயில் எங்கள் ஊர் கோயிலில் வந்து ஒரு சுவாமிக்கு முன்னாலே அல்லது எங்களோட சைவ கோயிலுக்கு முன்னாலே வந்து நான் நெருப்பு கொடுத்துட்டேன், நான் தீ குடிக்கிறேன், அவளை வந்து அதில் வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்க. நான் செய்யலையாண்டு எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையாண்டு அப்படி ஒரு சத்தியத்தை அவளை செய்ய சொல்லுங்க. நன்றி. இது எல்லாருக்கும் இதை கேட்குறவங்களுக்கு நன்றி. இதை வந்து 6 ஒரு நாள் முன்னின்று செய்யுங்க. கூப்பிட்டு அவளை விளங்குங்க. அண்டன் ரமேஷையும் நிருந்தாவையும் கூப்பிட்டு இருந்தா பிள்ளைகளுக்கு கூட எல்லாருக்கும் தெரியும், மாமியார் சகலருக்கும் தெரியும். நான் எந்த கோயில் என்றாலும் வந்து நான் சத்தியம் பண்ணுறேன். இவ என்னட்ட ஏமாற்றி எடுத்தாங்க, அவள் தங்களுக்கு ஏமாற்றி எடுக்கல, நான் பிஸ்னஸ்க்கு வந்தாண்டு அவையும் சத்தியம் பண்ண சொல்லுங்க. உண்மையாண்டா
அவையும் உண்மைண்டா அவையும் சத்தியம் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். நன்றி. இதில் என்ன